ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போது கடலைப்பருப்பு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் பாசிப்பருப்பு பச்சைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதே ஸ்பூன்லேயே ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போது ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போது அதை ப்ரெஷர் குக்கரில் நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு அரை தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி இப்போது மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 60% வெந்துடுச்சு பருப்பு. இப்போது நம்ம பேன் வச்சு தாளிச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க, நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டு லாஸ்ட்டாக தாளிக்கிறத விட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது பெருங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. பருப்பு தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த புடலங்காவை வதக்கி போட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா பருப்பு கூட புடலங்காய் போட்டிங்கன்னா அது குழஞ்சிடும் குக்கரில் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா. அதனால் தனித்தனியாக பண்ணுங்கள். இப்போது இடித்த பூண்டு தோலோடே போட்டுங்க. டேஸ்ட் அதில் தான் இருக்குது. இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். மீதி பாதி தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு புடலங்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இதிலே எண்ணெயிலே ஒரு 20% காய் வதங்கிடும். இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. இப்போது மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அதே ஸ்பூன் கலந்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் பருப்புலேயே எனக்கு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பருப்பு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா வேறு தண்ணி புதுசாக கூட எடுத்து ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் ஊற்றிங்க, சின்ன கிளாஸ் அளவுக்கு. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது அந்த பருப்பும் அந்த புடலங்காவும் நல்லா சேர்ந்து இப்போ ஓரளவுக்கு வெந்து வரும். இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்கலாம். மூடி போட்டு வைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போது நான் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு அரை மூடி இல்லை, அதில் பாதி தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஓரளவு கொதிச்சிடுச்சு. அந்த காய் எடுத்து நம்ம தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். மேஷ் ஆகிடுச்சு, வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதை மூடி போட்டு அப்படியே சிம்லேயே வைங்க. அது கொதித்து வரும். ஓரளவுக்கு கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்